பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் வேதாகமத்தில் உள்ள பெண்களை பற்றியும் அவர்களிடமிருந்து எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் பெண் யோகபத். யோகபத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். இந்த லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இந்த லேவியின் குமார்த்தியின் பெயர்தான் யோகபத். இந்த யோகபத் மோசேயின் தாய். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற மோசேயை பெற்றெடுத்த தாய்தான் இந்த யோகபத். யோகபத் லேவியின் குமார்த்தி. லேவிக்கு 3 குமாரர்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் லேவிக்கு 3 குமாரர்கள். அவர்கள் பெயர் என்னவென்றால் கெர்சோன், கோகாத், மெராரி. 3 குமாரர்கள், ஒரு குமாரத்தி. அந்த குமாரத்தின் பெயர்தான் யோகபத். இந்த யோகபத் லேவி எகிப்திற்கு வந்த பின்பு, எகிப்து தேசத்திற்கு வந்த பின் பிறந்த மகள். இதை நாம் எங்கே வாசிக்கலாம் என்றால், இந்த யாத்ராகமத்தின் புத்தகத்தில் நாம் இந்த இடத்தில் லேவியின் குமாரத்தி என்று தான் படிக்கிறோம். அவளுடைய பெயர் கூறப்படவில்லை. ஆனால் யாத்ராகமும் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தால் இவளுடைய பெயர் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆம்ராம் தன் அத்தையாகிய யோகபத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். ஆம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். இன்னும் ஒரு வசனத்தில் எண்ணாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம், அம்ராமுடைய மனைவிக்கு யோகபத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். இந்த யோகபத் லேவியின் குமாரத்தி. அதே நேரத்தில் இவருடைய கணவனும் லேவியின் குடும்பத்தில் உள்ளவன் தான். இவள் எகிப்தில் பிறந்த, லேவிக்கு எகிப்தில் பிறந்த மகள்தான் இந்த யோகபத். இந்த யோகபத்தில் எடுத்திருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதாக இருக்கிறது. இந்த நாளில் நாம் யோகபத்திடமிருந்து எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு. நாம் இதற்கு முன்பான நாம் தியானித்த பெண்கள் சிப்பிரால், பூவால். அவர்களை பற்றி நாம் தியானிக்கும் போதே எகிப்தில் உள்ள சூழ்நிலையை பற்றி நாம் நன்றாக தியானித்தோம். எகிப்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருந்தது என்றால், எகிப்தில் எபிரேயர்கள் அநேகம் பெருத்து போய்விட்டார்கள். அவர்களை எப்படி ஆகிலும் அழிக்க வேண்டும் என்று பார்வோன் அநேக யுத்திகளை கையாளுகிறான். அவற்றில் ஒன்றுதான் ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும். அதற்காக அவன் எபிரேய மருத்துவச்சிகளை நாடுகிறான். அந்த எபிரேய மருத்துவச்சிகளோ அந்த பார்வோனுக்கு உதவி செய்யவில்லை. அதனால் அவன் அடுத்ததாக எடுத்த ஒரு போராயுதம்தான் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் எகிப்தில் உள்ள அந்த நைல் நதியில் போட வேண்டும். முதலைகள் நிறைந்த அந்த நைல் நதியில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் போட்டுவிட வேண்டும். இதுதான் பார்வோனின் அடுத்த கட்டளையாக இருந்தது. இந்த சமயத்தில்தான் லேவியின் குமாரத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்தியில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு. சூழ்நிலை மிக மோசமாக இருக்கிறது. பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நைல் நதியில் போட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த யோகபத் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தை ஆண் குழந்தை. இவளுக்கு மிகவும் மனதிற்கு வேதனையாக இருந்தது. ஆனாலும் இவள் செய்த காரியத்தை பாருங்கள். இவள் அந்த பிள்ளையை கண்டு பார்த்து அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு கொண்டாள். அந்த பிள்ளையை பார்க்கிறாள், வாஞ்சியோடு பார்க்கிறாள். வாஞ்சியோடு என்றால் ஆசையோடு, அன்போடு பார்க்கிறாள். அந்த குழந்தை மிகவும் அழகுள்ளதாக இருக்கிறது. ஏற்கனவே இவளுக்கு 2 குழந்தைகள், ஆரோன், மிரியாம். அவர்களை விட இந்த குழந்தை மிகவும் அழகான குழந்தையாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இவள் நினைக்கிறாள், இந்த குழந்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அந்த குழந்தையை நன்றாக பார்த்து அதை வாஞ்சையோடு பார்த்து ஒரு வாஞ்சையுள்ள தாயாக இருக்கிறாள். தன் பிள்ளையின் மீது
தன் குழந்தை தான் பெற்றெடுத்த அந்த மகனின் மேல் ஒரு வாஞ்சை உள்ள தாயாக இருக்கிறாள். வாஞ்சியோடு அந்த பிள்ளையை பார்க்கும்போது தான் அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை என்பதை இவள் கண்டுபிடிக்கிறாள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வாஞ்சியோடு இருக்கிறோமா, அன்போடு இருக்கிறோமா, ஆசையோடு இருக்கிறோமா? இந்த யோகபத் தன் பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்பதை எப்படி கண்டுபிடித்தாள் என்றால், அதை பார்க்கிறாள். அதை பார்க்கும்போது அது அழகுள்ள பிள்ளை என்றால் அதை என்ன செய்ய வேண்டும், இதை எப்படியாவது நான் வளர்க்க வேண்டும் என்று அவள் ஒரு முடிவு எடுக்கிறாள், ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இந்த பிள்ளையை நான் என்ன செய்ய மாட்டேன், கொல்ல மாட்டேன். இந்த ஆண் குழந்தையை நான் நதியில் போட்டு விட மாட்டேன். இந்த குழந்தையை நான் எப்படியாகிலும் நான் வளர்த்து விடுவேன் என்று அந்த குழந்தையை வாஞ்சியோடு பார்த்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு தாயாய் இருக்கிறாள். குழந்தைகள் யார்? குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். வாசிக்கலாம் சங்கீதத்தின் புத்தகம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இவள் யோசிக்கிறாள், இந்த அந்த பிள்ளையை முதலாவது அவள் வாஞ்சியோடு பார்க்கிறாள். அவள் பார்க்கும்போது அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டுபிடிக்கிறாள். அடுத்ததாக இவள் என்ன பண்ணுகிறாள் என்றால், அந்த குழந்தையை எப்படியாவது நான் வளர்க்க வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் கொள்கிறாள். சங்கீதம் 127:4 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த அழகான ஆண் குழந்தையை தேவன் எனக்கு கொடுத்தார். இது தேவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், தேவனிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த பலன். இந்த பலனை நான் ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். இதை நான் எப்படியாவது வளர்த்து எடுப்பேன் என்று ஒரு வைராக்கியம் உள்ள தாயாக இவள் இந்த இடத்தில் காணப்படுகிறாள். யோகபத்திடத்தில் நான் பார்க்கிறோம், இவள் ஒரு வாஞ்சை உள்ளே தன்னுடைய பிள்ளையை வாஞ்சியோடு பார்க்கிற உற்று நோக்குகிற ஒரு தாயாய் இருக்கிறாள். அடுத்ததாக கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். அந்த பலனை நான் ஒருபோதும் அழித்து விட மாட்டேன். அது அழிந்து போவதற்கு நான் காரணமாய் இருக்க மாட்டேன். அந்த பிள்ளையை நான் எப்படியாகலும் வளர்த்து எடுப்பேன், கர்த்தருக்காய் நான் வளர்த்து எடுப்பேன் என்று ஒரு வைராக்கியம் கொள்கிறார். அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் அவள் செய்கிற காரியத்தை பாருங்கள். 2ஆம் வசனம், அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகிய ஒரு பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டு 3 மாதங்கள் ஒளித்து வைக்கிறாள். சூழ்நிலை எப்படி இருக்கிறது? சூழ்நிலை மிகவும் பயங்கரம். பார்வோன் சொல்லுகிறான், முதலாவது அவன் மருத்துவச்சிகள்கிட்ட கேட்கிறான், அவர்கள் உதவி செய்யவில்லை என்ற உடனே அவன் கொடுக்கிற அடுத்த கட்டளை பாருங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். குறிப்பிட்ட ஆட்களை நியமிக்கலை. ஆண் பிள்ளைகளை கொள்வதற்கு அவன் குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் நியமிக்கவில்லை, தன் ஜனங்கள் எல்லாருக்கும், எகிப்தியர்கள் எல்லாரிடத்திலும் சொல்கிறான், எபிரேய ஸ்திரீகள் பெற்றெடுக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்றுவிட வேண்டும் என்று எல்லா தன்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யோகபத் இந்த அழகான ஆண் பிள்ளையை பெற்று அதை கர்த்தருக்காக நான் வளர்க்க வேண்டும் என்று வைராக்கியம் கொள்கிறாள். அந்த வைராக்கியத்தின் நிமித்தம்தான் அவள் என்ன செய்கிறாள், அந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைக்கிறாள். இந்த வைராக்கியம் அவளுக்கு எப்படி வந்தது? யாரிடத்திலிருந்து இந்த வைராக்கியம் வந்தது என்றால், வாசிக்கலாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். முதலாவது இவளிடத்தில் ஒரு வைராக்கியம் வருகிறது. இந்த பிள்ளையை நான் எப்படி ஆகிலும் நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று, கர்த்தரால் வந்த சுதந்திரத்தை நான் அவருக்கென்றே வளர்க்க வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் கொள்கிறார். இந்த வைராக்கியம் அவளுக்கு வருவதற்கு காரணம் அவளிடத்தில் இருந்த விசுவாசம். அவளிடத்தில் இருந்த விசுவாசம்தான் அவளை இப்படி ஒரு வைராக்கியம் கொள்ள செய்கிறது. இந்த இடத்தில் பார்த்தோம் என்றால், அவள் விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல், இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கும்பொழுது விசுவாச வீரர்களின் பட்டியல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச வீரர்களின் பட்டியலில் ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு எல்லாருடைய பெயர்களும் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த வரிசையில் இந்த யோகபேத்தோடைய பெயரும் சொல்லப்படுகிறது. இவள்
ஒரு வைராக்கியம் இருப்பதற்கு காரணம், வைராக்கியம் உள்ள மகளாய் அந்த குழந்தையை நான் என் தேவனுக்காக, யெகோவா எனக்கு கொடுத்த பிள்ளை, யெகோவா எனக்கு கொடுத்த சுதந்திரம், இதை நான் கர்த்தருக்கென்று நான் வளர்த்து எடுப்பேன் என்று வைராக்கியம் கொள்வதற்கு காரணம் இவளிடத்தில் இருந்த விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால் பயப்படாத விசுவாசம். விசுவாசத்தினாலே கட்டளைக்கு பயப்படாமல், ராஜாவின் கட்டளைக்கு அவள் பயப்படவில்லை. அவள் லேவியின் குடும்பத்தில் வந்த பெண், லேவியினுடைய முற்பிதாக்களின் நேரடி வாரிசு. அதனால் அவள் என்ன செய்திருப்பாள் என்றால் தன்னுடைய தாத்தா, அவருடைய அப்பா எல்லோருடைய விசுவாசத்தையும் அவள் கேட்டு வளர்ந்திருப்பாள். யாக்கோபிடத்தில் காணப்பட்ட விசுவாசம், ஈசாக்கிடத்தில் காணப்பட்ட விசுவாசம், ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் எல்லாம் ஒரு விதமான விசுவாசமாக இருந்தாலும் இந்த யெகோவாவிடத்தில் இந்த காணப்பட்ட விசுவாசம் பயமில்லாத விசுவாசம். ராஜா பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்கிறான், ஆனால் இவள் வைராக்கியமுள்ள ஒரு தாயாய் அந்த பிள்ளையை நான் வளர்ப்பேன் என்று முடிவெடுப்பதற்கு காரணம் இவளிடத்தில் இருந்த ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் பயப்படாத விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் தான் அவள் என்ன செய்கிறாள், அந்த பிள்ளையை 3 மாதம் ஒளித்து வைக்கிறாள். ஒரு பிறந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைக்க வேண்டும் என்பது ஈஸியான காரியமே கிடையாது. ஒரு பிறந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைக்க வேண்டும் என்பது ஈஸியான காரியமே கிடையாது. குழந்தை எப்பொழுதெல்லாம் அழும் அப்பொழுதெல்லாம் அவள் என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தையின் அழுகுரலை கேட்டு அந்த குழந்தையின் அழுகையை மறைக்க வேண்டும். ஏனென்றால் வெளியில் எகிப்தியர் பிள்ளைகளை கொல்வதற்காக கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளையின் சத்தம் கேட்டால் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு என்ன செய்வார்கள், நைல் நதியில் போட்டு விடுவார்கள். ஆனால் இந்த யோகபேத் என்ன செய்தார், அந்த குழந்தையை 3 மாதம் பாதுகாத்தாள். அவள் பாதுகாக்கிற தாயாய் இருந்தாள். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தோம் என்றால் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கடைசியில் பார்க்கும்போது அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பாதுகாக்கிற தாயாய் இருந்தாள் அவள். முதலாவது அவள் தன் குழந்தையின் மேல் ஒரு வாஞ்சை உள்ள தாயாய், அந்த குழந்தையை ஆசையோடு பாசத்தோடு பார்க்கிற தாயாய் இருந்து அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டுபிடித்தாள். இரண்டாவதாக அந்த குழந்தையை நான் என் தேவனுக்காக வளர்ப்பேன் என்று ஒரு வைராக்கியம் உள்ள தாயாய் இருந்தாள். பிரியமானவர்களே, இந்த வைராக்கியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? என் பிள்ளையை, என் குழந்தைகளை, என் மகனை, என் மகளை நான் கர்த்தருக்காகவே வளர்ப்பேன் என்கிற வைராக்கியம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இருக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அடுத்ததாக இவளிடத்தில் இருந்தது, அந்த வைராக்கியத்திற்கு இவளிடத்தில் இருந்த காரணம் விசுவாசம். ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாத ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் இவள் அடுத்து என்ன செய்கிறாள் என்றால் தன் குழந்தையை பாதுகாக்கிறாள். 3 மாதங்கள் ஒளித்து வைக்கிறாள். 3 மாதங்கள் ஒளித்து வைத்து தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தாயாக இருக்கிறார். நம்முடைய தேவன் கூட நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 27:5 நாம் வாசித்தோம் என்றால், தேவன் தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் ஒளித்து வைத்து உயர்த்துகிறார். சங்கீதம் 31:20 ஒளித்து வைத்து அவர் காப்பாற்றுகிறார். நம்முடைய தேவன் கூட நம்ம என்ன செய்கிறார் என்றால் ஒளித்து வைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல தான் இந்த யோகபத் யாருக்கு ஒளித்து வைத்திருந்தாள்? உலகத்திற்கு ஒளித்து வைத்திருந்தாள். உலகத்தின் கண்களுக்கு அவள் ஒளித்து வைத்திருந்தாள். உலகத்தின் கண்கள் என் பிள்ளையின் மீது பட்டுவிட்டால் என் பிள்ளைக்கு ஆபத்து என்று அந்த உலகத்தின் கண்களுக்கு அவள் தன் பிள்ளையை என்ன செய்தாள்? 3 மாதங்கள் ஒளித்து வைத்து பாதுகாக்கின்ற தாயாய் இருந்தாள். அவள் ஒரு பாதுகாக்கிற கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழ் வைத்து பாதுகாப்பது போல எப்படி தேவன் நம்மை ஒளித்து வைத்து பாதுகாக்கிறாரோ அதுபோல இந்த யோகபத் தன்னுடைய மகனை உலகத்தின் கண்களுக்கு காண்பிக்காமல் 3 மாதம் வரை அவனை ஒளித்து வைத்திருந்தாள். அடுத்ததாக இவள் என்ன செய்தாள் என்றால் 3ஆம் வசனம் பாருங்கள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல், அதற்கு மேல் அவளால் என்ன செய்ய முடியலை? ஒளித்து வைக்க முடியவில்லை. பிள்ளை சற்று பெரியதாக வளர்ந்து விட்டது. வெளியிலும் சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டது. இவளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனாலும் இவள் சோர்ந்து போகவில்லை. சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகவில்லை. உள்ளேயும் குழந்தையை ஒளித்து வைக்க முடியவில்லை, வெளியேயும் பார்வோனுடைய ஆட்களுக்கு, எகிப்தியர்களுடைய கண்களுக்கு பிள்ளையை ஒளித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது சூழ்நிலை இவளுக்கு சற்றேனும் சாதகமாக இல்லை. ஆனாலும் இவள் என்ன செய்யவில்லை? சூழ்நிலையை கண்டு, பிரச்சனையை கண்டு இவள் துவண்டு போகவில்லை. சோர்ந்து போகாத ஒரு தாயாய் இருந்தாள். தன் பிள்ளையை வளர்ப்பதில் அவள் சோர்ந்து போகாமல் துரிதமாய் செயல்பட்டாள். அடுத்து அவள் செய்த காரியத்தை பார்த்தோம் என்றால் 3ஆம் வசனம்,
ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள் வைத்தாள். துரிதமாய் செயல்பட்டாள். முடியவில்லை, ஒளித்து வைக்க முடியவில்லை. உடனடியாக அந்த பிரச்சனையை கண்டு அவள் சோர்ந்து போகவில்லை. சோர்ந்து போகாதவளாய் துரிதமாய் செயல்படுகிறாள். என்ன செய்கிறாள் என்றால், ஒரு நாணல் பெட்டியை எடுக்கிறாள். அந்த நாணல் பெட்டி, ஏன் அவள் நாணல் பெட்டியை எடுக்கிறாள்? நாணல் தண்ணியில் என்ன செய்யாது, மூழ்கி போகாது. அந்த நாணலை எடுத்து ஒரு அழகான பெட்டி செய்கிறாள். அதை பெட்டி செய்து அதில் என்ன செய்கிறார், அந்த குழந்தையை வைக்கிறாள். அது மாத்திரமல்ல, அவளிடத்திலிருந்து நாம் இன்னொரு காரியத்தை கூட கற்றுக்கொள்ளலாம். என்ன காரணம் என்றால், அவள் ஞானமுள்ள தாயாய் இருந்தாள். சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அவள் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து ஒரு நாணல் பெட்டி செய்கிறாள். அதில் அவளுடைய துரிதம் செய்ய தெரிகிறது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால், அவள் என்ன செய்கிறாள் என்றால், பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள் வைத்தாள். இந்த இடத்தில் நாம் யோகபத்திடத்தில் அவளுடைய ஞானம், புத்திசாலித்தனத்தை தெரிந்து கொள்கிறோம். ஏற்கனவே அந்த நாணலில் ஒரு பெட்டியை செய்து அந்த குழந்தையை வைக்கிறாள். அந்த பெட்டிக்கு அடியில் பிசின் கீழெல்லாம் பூசுறா. ஏன்னா தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. இவள் என்ன செய்கிறாள் என்றால், அந்த பெட்டியை நதியோரமாய் நாணலுக்குள் வெளியே தான் வைக்கிறாள். நதியில் விடவில்லை, வெளியில் நாணலுக்குள் வைக்கிறாள். ஒருவேளை நதியின் தண்ணீர் அதிகமாக அந்த தண்ணீர் இந்த பெட்டியை அடித்து சென்றாலும் என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, தண்ணீரில் மூழ்கி போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த பெட்டியில் கீழும் பிசினும் பூசி அதை நாணலுக்குள் வெளியே வைக்கிறாள். அவள் வைக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால், பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க வருகிற இடம். தினமும் அந்த இடத்தில் வந்துதான் அவள் நீராட வருவாள். அந்த இடத்தில் கொண்டு ஞானமாய் செயல்படுகிறாள். யோகபத்திடத்தில் ஒரு ஞானம் இருந்தது. எப்படி தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவள் திட்டமிட்டு செயல்படுகிறாள். நன்றாக திட்டமிடுகிறாள். நாணல் பெட்டியை எடுக்கிறாள், அதற்கு பிசின் கீழெல்லாம் பூசுகிறாள். அந்த பெட்டியில் குழந்தையை வைத்து நதியோரமாய் நாணலுக்குள் ஒளித்து வைக்கிறாள். எப்படி பாருங்கள், அவளிடத்தில் ஒரு ஞானம் இருந்தது. அது மாத்திரமல்ல, திட்டமிடுகிறாள். ஒரு நல்ல திட்டமிடுகிற ஒரு ஸ்திரியாக இருக்கிறாள். அந்த திட்டத்தை அவள் செயல்படுத்துகிறாள். அதை செயல்படுத்தி அதை கொண்டு அந்த நாணலுக்குள் வைத்துவிட்டு அப்படியே அவள் விட்டுவிடுகிற ஒரு தாயாய் இருக்கவில்லை. நான் கஷ்டப்பட்டு 3 மாதம் ஒளித்து வைத்தேன், கஷ்டப்பட்டு ஒரு நாணல் பெட்டியை செய்தேன், அதை வைத்து விட்டேன், கொண்டு நான் வச்சுட்டேன், இனிமேல் என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பொறுப்பற்றவளாய் இருக்காமல் தொடர்ந்து கண்காணிக்கிறவளாய் இருந்தாள். பாருங்கள், வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 4 வசனம். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். இந்த யோகபத்திரத்தில் எப்படி பாருங்கள், தேவன் கொடுத்த ஞானம் அவளிடத்தில் எப்படி செயல்படுகிறது பாருங்கள். என்னால் முடிந்ததை நான் செய்துவிட்டேன், 3 மாதம் ஒளித்து வைத்தேன், ஒரு நாணல் பெட்டி எடுத்தேன், அதை கொண்டு நான் என்ன செய்தேன், நதியோரமாய் வைத்து விட்டேன். இனி தேவன் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வாள் என்று அவள் இருக்கவில்லை. அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் என்று பார்ப்பதற்காக அவளுடைய தமக்கையை அதற்கூடையே அனுப்பி வைக்கிறாள். ஒரு தொடர்ந்து கண்காணிக்கிற தன்மை. நம்முடைய பிள்ளைகளை நாம் உலகத்திற்குள் அனுப்பும்போது, நம்முடைய பிள்ளைகளை நாம் உலக காரியங்களுக்காக நாம் வெளியில் அனுப்பும்போது, படிப்பதற்காகவோ மற்ற எந்த காரியத்திற்காகவோ நான் அனுப்பும் போதும் நாம் அவர்களை கண்காணிப்பதற்காக நாம் கூட யாரையும் அனுப்ப முடியாது. ஆனால் நாம் என்ன செய்யலாம், ஆண்டோடைய வார்த்தை என்னும் வசனத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த வார்த்தை என்னும் வசனம் அவர்களோடு கூட செல்லும். இந்த இடத்தில் யோகபத் தன் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கிறது என்று பார்ப்பதற்கு, அதை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக அதனுடைய தமக்கையை அதனோட கூட அனுப்பி வைக்கிறாள். இவள் நினைத்தது, இவள் விசுவாசித்தது, இவளுடைய வைராக்கியம், இவளுடைய பாதுகாப்பு, இவளுடைய செயல் திட்டம், இவளுடைய எல்லாம் என்ன செய்தது, கர்த்தர் எல்லாவற்றையும் இவளுக்கு வாய்க்க செய்தார். இவள் நினைத்தது போலவே அந்த குழந்தை தண்ணீரால் அடித்து கொண்டு செல்லப்படவில்லை. அது அந்த நாணலுக்குள்ளே இருக்கிறது. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தை குளிக்க என்ன செய்கிறாள் என்றால், அந்த பெட்டியை கண்டு அந்த பெட்டியை திறக்கிறாள். அதற்குள்ள ஒரு குழந்தை இருக்கிறது. அதை பார்த்த உடனே அதை அவள் எடுத்து பார்த்து கொண்டு இருக்கும்போதே அந்த குழந்தை, அந்த அக்கா ஓடி என்ன கேட்கிறாள் என்றால், ராஜாத்தி,
இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நான் ஒரு தாயை அழைத்து வரட்டுமா எபிரேய ஸ்திரீகளில்? ஏனென்றால் இது எபிரேய குழந்தை என்று அந்த பார்வோன் குமாரத்திக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. உடனே இவள் கேட்கிறாள், ஒரு எபிரேய ஸ்திரியை நான் அழைத்து வரட்டுமா என்று. அவள் அழைத்து வா என்கிறாள். இவள் உடனடியாக வேகமாக போய் அந்த பிள்ளையின் தாயாகிய யோகபத்தையே அவள் அழைத்து வருகிறாள். வந்தவுடன் ஆனால் இதுவரைக்கும் அந்த யோகபத்தோடைய மனசு எப்படி இருந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு தாயாக ஒரு பெற்ற பிள்ளையை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு ஆற்றோரமாய் விட்டுவிட்டு வீட்டில் இவளால் நிம்மதியாக இருந்திருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இவளுடைய மனசு அப்படியே பதபதைத்து கொண்டிருக்கும். இருந்தாலும் இவளிடத்தில் இருந்த அந்த விசுவாசம் இவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கும். அப்படியே வாசலில் நின்று அப்படியே தவித்து கொண்டிருந்திருப்பாள். எப்பொழுது அந்த மிரியாம் வருவாள், என்ன காரியம், என்ன கொண்டு வருவாள், என்ன சொல்லுவாள் என்பதை அப்படியே தவித்து கொண்டு அவள் பார்த்து கொண்டிருக்கும்போது அவள் வந்து சொன்னவுடன் இவள் போகிறாள். ஆனால் அங்கே போய் இவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பார்வோண்டி குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அது எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அவளுக்கு அப்படியே தன் குழந்தையை பார்க்க வேண்டும். அது எப்படி இருக்கிறது, எவ்வளோ நேரம் அந்த குழந்தை அந்த நாணல் பெட்டியில் இருந்தது என்று நமக்கு தெரியவில்லை. அதை பார்த்தவுடன் இவள் அப்படியே போய் என்ன செய்யவில்லை, பாய்ந்து போய் அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த இடத்தில் ஒரு நிதானமாய் செயல்படுகிறாள். பார்வன் குமாரத்திடத்தில் போய் ஒன்றுமே தெரியாதது போல், அது யார் குழந்தையோ எப்படிப்பட்ட குழந்தையோ என்று தெரியாத போல, ஒன்றுமே தெரியாத நிதானமாய் செயல்படுகிறாள். நாம இருந்தோம் என்றால் என் குழந்தை எப்படி இருக்கிறது என்று நாம் என்ன செய்திருப்போம், அந்த இடத்தில் ரொம்ப ஆர்வமாய் அப்படியே நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருப்போம். ஆனால் அவள் இந்த இடத்தில் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு நிதானமாய் பார்வன் குமாரத்தை என்ன சொல்கிறாள் என்பதை கேட்டுக்கொண்டு நிதானமாய் செயல்படுகிறாள். இந்த நிதானத்திற்கு கிடைத்த பரிசு என்ன பாருங்கள். தன் பிள்ளையை வளர்ப்பதற்கே அவளுக்கு வருமானம் கிடைக்கிறது. நம்மிடத்திலும் தேவன் என்ன செய்கிறார், அவருடைய பலனை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த பலனை நாம் வளர்த்து கொடுக்கும்போது தேவனிடத்திலிருந்து நமக்கும் வெகுமதி கிடைக்கும். இந்த யோகபத்தை என்ன செய்தால், தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போகிறாள். அவளிடத்தில் இருந்த அந்த வாஞ்சை உள்ள தாயாய் இருந்தால், வைராக்கியம் உள்ள ஒரு தாயாய் இருந்தால், அது மாத்திரமல்ல பிள்ளையை பாதுகாக்கிறவளாய் இருந்தாலும் உலகத்திற்கு ஒழித்து பாதுகாத்தால், உலகத்திற்கு போகும்போது அதற்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அனுப்புகிறாள். வசனம் என்னும் நாணல் பெட்டி, கீழ் என்னும் தேவனுடைய வார்த்தை, எல்லாவற்றையும் என்ன செய்தால் அவள் பூசி அந்த குழந்தையை பாதுகாப்பாய் அனுப்புகிறாள். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து கவனிக்கிறவர்களாய் இருக்கிறாள். தொடர்ந்து அந்த பார்வோன் ஸ்திரீயிடத்தில் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத ஒரு நிதானமான ஒரு தாயாய் இருக்கிறாள். நிதானமான தாயாய் இருந்து இப்படிப்பட்ட அவளுடைய காரியங்களுக்கு அவளுக்கு கிடைத்த வெகுமதி என்னவென்றால், தன் பிள்ளையை வளர்ப்பதற்கே ஒரு ராஜாத்தியிடமிருந்து இவளுக்கு வெகுமதி கிடைக்கிறது. இந்த காரியத்தை இந்த ஒரு விஷயத்தை அவள் என்ன செய்கிறாள், நன்றாக அவள் பயன்படுத்திக் கொள்கிறாள். தன்னுடைய பிள்ளை தன்னுடைய கரத்தில் வருகிறது. ஆனால் இப்பொழுது இது தன்னுடைய பிள்ளை அல்ல, பார்வோன் குமாரத்தின் பிள்ளை. இதை நான் எப்படி வளர்க்க வேண்டுமென்றால், எல்லா எபிரேயர்களுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் நான் சொல்லி கொடுத்து இந்த பிள்ளையை நான் யெகோவா தேவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக நான் வளர்ப்பேன் என்று அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவள் நன்றாக வளர்க்கிறாள். எல்லா காரியங்களையும் அவள் சொல்லி கொடுத்து வளர்த்து, வசனம் 10 பார்த்தால், பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோண்டி குமாரிடத்தில் கொண்டு போய் விட்டாள். பிள்ளை பெரிதாகிற வரைக்கும் அவள் வளர்க்கிறாள். வளர்த்து எல்லா யெகோவா தேவனை பற்றி எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்து அவள் வளர்த்ததனால்தான் இவளிடத்தில் இருந்த அந்த விசுவாசம்தான் மோசேயினிடத்திலும் இருந்தது. இவளிடத்தில் இருந்த அந்த நிதானம்தான் மோசேயினிடத்திலும் இருந்தது. இவளிடத்தில் இருந்த அந்த பாதுகாக்கிற தன்மைதான் மோசேயினிடத்திலும் இருந்தது. ஜனங்களை பாதுகாத்து கொண்டு சென்றான். இவனிடத்தில் இருந்த அந்த ஞானம் இவளுடைய மகனாகிய மோசேயினிடத்திலும் இருந்தது. பிரியமானவர்களே, நம்மிடத்தில் இருக்கிற இந்த நல்ல குணங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளும் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படி இந்த யோகபத்திரத்தில் இருந்த விசுவாசம் மோசேயிடத்தில் இருந்ததோ, யோகபத்திரத்தில் இருந்த பாதுகாக்கும் தன்மை மோசேயிடத்தில் இருந்ததோ, அதுபோல நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட நல்ல குணங்களை நாம் கர்த்தருக்கு நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் அவற்றை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் யோகபத்திரத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அவள் ஒரு வாஞ்சை உள்ள தாய்,
அது மாத்திரமல்ல, வைராக்கியம் உள்ளவள், பாதுகாக்கிறவள், விசுவாசம் உள்ளவள், நிதானமாய் செயல்படுகிறவள், ஞானம் உள்ளவள், புத்திசாலி. எல்லாவற்றிற்கும் அவளுக்கு கிடைத்த பலன் பார்வோன் குமாரத்தை இடத்திலிருந்து தன் பிள்ளையை, தன் சொந்த பிள்ளையை வளர்ப்பதற்கே வருமானம், வெகுமதி கிடைத்தது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நம்மிடத்திலும் இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இல்லை என்றால் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே, இந்த யோகபத்திரத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட நல்ல காரியங்களையும் எங்களுக்கும் கொடுங்களப்பா என்று நாம் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிப்போம். அப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை அவருக்காக வளர்க்கும்போது நாம் அவரிடத்திலிருந்து நாம் எப்படி இந்த யோகபத் பார்வோன் குமாரத்தின் இடத்திலிருந்து தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கே அவள் வெகுமானங்களை, சம்பளத்தை பெற்றுக்கொண்டாள், அதுபோல் நாமும் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்திலிருந்து நாம் நல்ல பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே மோசையின் தாயாகிய யோகபத்திடமிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோமப்பா. அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவரே, அவளை போல ஆண்டவரே நாங்களும் ஒரு வைராக்கியம் உள்ள தாயாய், விசுவாசம் உள்ள தாயாய், ஞானமுள்ள தாயாய், புத்திசாலியான தாயாய், நிதானமுள்ள தாயாய், ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை உலகத்திற்கு ஒழித்து வந்து பாதுகாக்கிற தாயாய் நீர் எங்களை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல குணங்களை அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் இதை எங்களுடைய தலைமுறைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் நீங்கள் தர முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே ஆமே.